அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிமைமிகு சகோதரிகளே சகோதரர்களே, புதுக்காலத்தின் 17ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை உங்களை அன்போடு இந்த திரு நிகழ்வுக்கு அழைக்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கேற்று இறை உணவை திருவுணவாக உண்டு உங்களில் இறை பிரசன்னம் நிறைந்திருக்க இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இந்த நாள் சிறப்பாக நாம் 3 புனிதர்களை நினைவு கூறுகிறோம். மரியா, மார்த்தா, லாசர். பெத்தானியா ஊரைச் சேர்ந்த இந்த சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவனுடைய நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த நாளை நண்பர்களுடைய விழாவாக நாம் கொண்டாடலாம். இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற நம்மிலே உண்மையான சகோதர சகோதரி நட்புறவு இருக்கிறதா என்று சிந்திப்போம். நண்பர்களுக்குள்ளே நல்லுறவு இருக்கிறதா என்று சிந்திப்போம். நீ உன் சகோதரனோடு மனத்தாங்கல் கொண்டிருந்தால் அங்கேயே உன்னுடைய காணிக்கை வைத்துவிட்டு பலி கொடுக்க வருகின்ற போது உடனே வீட்டிற்கு சென்று உன் சகோதரனோடு ஒப்புரவு செய்து கொள், அதன் பிறகு வந்து காணிக்கை செலுத்தி என்று அழைப்பு விடுக்கிறவர் இயேசு. மனமருந்துவோம். நட்புறவு பேணாத நிலைக்காக மனமருந்துவோம். நல்லுறவு கொள்ளாத நாட்களுக்காக மனமருந்துவோம். மீண்டும் சகோதர சகோதரிகளிடத்திலே நல்வுறவும் நண்பர்களிடத்திலே நட்புறவும் கொள்ள உறுதியெடுப்போம். அதற்கான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியை தொடருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித லாசர் மரியா மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். இப்புனிதர்களின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 7 முதல் 11. அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 மற்றும் 28. அந்நாட்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்துக்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாளில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார வாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னணியில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், 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 ஆண்டவர் இரக்கமும்
அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நன்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நன்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறைவாக்கியங்கள்
36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய கிளைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இந்த உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே இனிமைமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் முகவுரையில் சொன்னது போல இன்றைக்கு மரியா, மார்த்தா, லாசர் ஆகிய 3 பேரின் திருவிழாவை, நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அன்னைய தினம் இருக்கிறது, தந்தைய தினம் இருக்கிறது, ஏன் தாத்தா பாட்டி இவர்களுடைய தினமும் இருக்கிறது. இதை மனதில் வைத்தோ என்னவோ ஜூலை மாதம் 29ஆம் தேதி மார்த்தா விழாவாக இருந்த விழாவை அல்லது நினைவு நாளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 3 பேருடைய விழாவாக அல்லது நினைவு நாளாக மாற்றியிருக்கிறார். மரியாவையும் லாசரையும் அதோடு இணைத்து மரியா, மார்த்தா, லாசர் இவர்களுடைய நினைவு நாளாக அதை மாற்றி அதற்கான திருவழிபாட்டு அமைப்பு முறைகளையும் அவர் வகுத்து தந்தார். எனவே இந்த நாளை சகோதர சகோதரிகளுடைய தினம் என்று கூட நாம் கொண்டாடலாம். அதனுடைய தேவையும் இன்றைக்கு இருக்கிறது. மார்த்தா, மரியா, லாசர் இந்த 3 பேரும் சகோதரர்கள் சகோதரிகள் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். என்றால் இவர்கள் வாழ்ந்த ஊர் அப்படி. இவர்கள் வாழ்ந்த ஊர் லாசர், மார்த்தா, மரியா இந்த 3 பேரும் வாழ்ந்த ஊர் பெத்தானியா. முதல்ல இந்த பெத்தானியா என்கிற ஊரினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வோம். இந்த பெத்தானியா என்பதற்கு 3 விளக்கங்கள் இருக்கிறது. பெத் அனி என்று ஒரு வழியாக பிரித்தும், பெத் அனனியா என்று ஒரு வழியில் பிரித்தும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். பெத் அனி என்றால், பெத் என்றால் எபிரேய மொழியிலே வீடு, அணி என்றால் ஏழைகள் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி என்றால் இது ஏழைகளினுடைய வீடு. அதாவது ஏழைகள் விரும்பி வந்து அவர்களை அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் நன்கு உபசரித்து விருந்து கொடுத்து அவர்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் செய்து பழக்கப்பட்ட ஒரு ஊர் என்று இதை சொல்லலாம்.
எனவேதான் இந்த 3 பேரும், மரியா, மார்த்தா, லாசர் 3 பேரும் வந்தவர்களை எல்லாம் வரவேற்கின்ற, அவர்களுக்கெல்லாம் நல்வுணவு வழங்குகின்ற விருந்தோம்பும் தன்மையை பார்க்க முடிகிறது. வள்ளுவன் கூட சொல்லுவான், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம், அனிச்ச மலர் என்பது முகந்து பார்த்தால் அது வாடிவிடும். முகந்து பார்க்கிற போது அது முகத்திற்கு மிக அருகிலே கொண்டு வர வேண்டும். சுவாச காற்று பட்டாலே அது வாடிவிடக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் விருந்தினரோ மொப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போகிற போது வாசல் படி ஏறின உடனே அந்த வரவேற்க வேண்டியவர் வந்துவிட வேண்டும். கதவை தட்டிய உடனே கதவை திறக்க வேண்டும். இவர் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்து வந்தவரை பார்த்துவிட்டு முகத்தை சுழித்தார் என்றால் அவர் சுழித்தலை பார்த்தவுடனேயே விருந்தினர் புரிந்து கொள்வார், இந்த வீட்டிலே விருந்தினர் நம்மை வரவேற்கவில்லை, நம்மை ஏற்கவில்லை என்று. எனவே முகத்தினுடைய அடையாளத்தை கொண்டே ஒரு விருந்தினரை ஒருவர் உள்ளே அனுமதிப்பாரா, விருந்து கொடுப்பாரா என்பதை விருந்தினர் புரிந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொண்டே அவர்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை மிக இரத்தின சுருக்கமாக வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. எனவே விருந்தினர்கள் முகம் திரிந்து ஒருவர் விருந்தினரை பார்க்கின்ற போதே அதை புரிந்து கொள்வார்கள் என்பது. அப்படி என்றால் என்ன பொருள்? வந்த விருந்தினரை வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்லுணவை கொடுக்க வேண்டும். விருந்தோம்பல் தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்கின்ற அளவுக்கு அவர்களை வரவேற்க வேண்டும். இதுதான் தமிழ் மரபு, இதுதான் உலக மரபு. விவிலியத்தையும் எடுத்துக்கொண்டால் புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக லூக்கா நற்செய்தி இந்த விருந்தோம்பல் பண்பை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது, மிக விளக்கமாக சொல்லுகிறது. பந்தி குழுமம் என்கிற ஒரு சிந்தனையை லூக்கா விரித்து சொல்லுகிறார். பல்வேறு விருந்து குழுமங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். இயேசு எந்த அளவுக்கு இந்த விருந்து குழுமத்தில் எல்லாரையும் வரவேற்றார். ஏழைகளை, பாவிகளை, ஆயக்காரர்களை, அதாவது வரி தண்டுபவரை, பெண்களை, இப்படி யூதர்கள் யார் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ அத்தனை பேரை வரவேற்றார். அத்தகைய விருந்து குழுமத்தினுடைய அடையாளமாக விளங்கியதுதான் இந்த பெத்தானியா என்கிற ஊர். இதற்கு பெத் அனனியா என்கிற விளக்கத்தையும் சொல்லலாம். பெத் அனனியா என்பது நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டு 45 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். ஆனால் வந்தபோது அவர்கள் தங்குவதற்கு இடமில்லை, வீடு இல்லை. எல்லா வீடுகளையும் பிறர் ஆக்கிரமித்திருந்தார்கள், அல்லது வீடுகள் எல்லாம் இடிந்து பழுதான நிலையில் இருந்தது. இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த நிலையில் இந்த அனனியா என்கிறவர் தன்னுடைய நிலத்தை எல்லாருக்கும் கொடுத்து அதிலே தங்கிக் கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நிலத்தை கொடுத்தார், வழங்கினார். வள்ளலை போல, பாரி வள்ளலை போல வழங்கினார். எனவேதான் அந்த ஊருக்கு பெத் அனனியா என்று, அனனியாவினுடைய வீடு முழுவதுமாக எல்லா மக்களுக்கும், நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த மக்களுக்கெல்லாம் அது கொடையாக கொடுக்கப்பட்டது. எனவே அவருடைய பெயரை வைத்தே பெத்தானியா என்று அல்லது பெத் அனனியா என்று பெயர் வந்ததாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த பெத் அனியா என்றால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். இன்றைக்கு நாம் முதல் வாசகத்திலே வாசித்தோம் அல்லவா? ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு கொண்டவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், மன்னிக்கிறவர். இந்த செய்திகளுக்கெல்லாம், இந்த இறை வார்த்தைக்கெல்லாம் விளக்கமாக அமைவதுதான் இந்த பெத்தானியா. அங்கே வருகிறவர்களுக்கு பேரன்பு உண்டு, அங்கே வருகிறவர்களுக்கு இரக்கம் உண்டு, அங்கே வருகிறவர்களுக்கு பரிவு உண்டு, அங்கே வருகின்றவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆக இந்த 3 விளக்கங்களின் அடிப்படையில் இந்த 3 சகோதரர்களையும் நாம் பார்க்க முடியும். மார்த்தா, மரியா, லாசர், இந்த 3 பேர். லாசர் என்றாலே எலையசார் என்கிற அந்த பெயரினுடைய சுருக்கம் என்று சொல்லலாம்.
எலையசார் என்றால் என்ன பொருள்? ஆண்டவரின் இறைவனின் உதவியை பெற்றவர், அல்லது ஆண்டவரே உதவி செய்கிறார் என்று பொருள். இறைவனை உதவி செய்கிறார். லாசர் என்றால் இறைவனை உதவி செய்கிறார். மார்த்தா என்ற சொல்லுக்கு பெண் என்று பொருள். பெண் என்றால் வீட்டுக்கு பொறுப்பானவர், வீட்டில் இருக்கிற அத்தனையும் பொறுப்போடு எடுத்து செய்கின்றவர். அதனாலதான் மார்த்தா என்ற சகோதரி வீட்டு வேலைகளை எல்லாம் தன்னுடைய தலைமேல் ஏற்றுக்கொள்கிறார், தன் தோள்மேல் சுமந்து கொள்கிறார். வருகின்ற எல்லாருக்கும் அவர் வாரி உணவை வழங்குகிறார். விருந்தோம்பலினுடைய கட்டத்திற்கே சென்று விடுகிறார். பரபரப்பாக இருக்கிறார். இயேசுவே அவரை பற்றி சொல்லுகின்ற போது, மாத்தா நீ பரபரப்பாக இருக்கிறாய், அந்த அளவுக்கு விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்கிற அந்த பேரார்வம் மாத்தாவுக்கு இருந்தது. உண்மையிலே அவர் பெண்ணுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். மரியா, இந்த மரியா என்கிற சொல் மிரியம் என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. இதனுடைய எகிப்திய மூலத்தை நாம் பார்த்தோம் என்றால், மரியா என்றால் அன்பு செய்கின்றவர் என்று பொருள், அல்லது அன்புடையவர் என்று பொருள். இது மரியாவுக்கு நிச்சயமாக பொருந்தும். இயேசுவின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். எபிரேய மூலத்தை பார்த்தால் கசப்பு, மரியாள் என்றால் கசப்பு என்று பொருள். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த மரியா என்கிற அந்த கசப்பு உணர்வை கூட, தன்னுடைய பெயரில் இருக்கிற கசப்பை கூட இனிப்பாக மாற்றுகின்ற தன்மையாக இந்த மரியாவுக்கு இருந்தது. இந்த மரியாவுக்கு மட்டுமல்ல, இயேசுனுடைய தாய் மரியாவுக்கும் கசப்பான உணர்வுகளை எல்லாம் இனிப்பான உணர்வுகளாக மாற்றக்கூடிய தன்மை இருந்தது. ஆக இந்த 3 பேரும் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த விழா நாளிலே இவர்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். மார்த்தா, மரியா, லாசர், இந்த 3 பேரை பற்றி விவிலியம் மிக குறைவாகத்தான் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. குறிப்பாக லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42. மார்த்தா, மரியா இந்த 2 சகோதரிகளும் இயேசுவிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள். மார்த்தா உபசரிப்பதிலே, விருந்து கொடுப்பதிலே, மரியா இயேசுவினுடைய பாதத்தடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. யோவான் நற்செய்தியும் இந்த 3 பேரை பற்றிய செய்தியை கொடுக்கிறது. குறிப்பாக 11ஆம் அதிகாரத்தில் யோவான் நற்செய்தி அந்த அதிகாரம் முழுவதும் லாசரை பற்றியும், அவருடைய சகோதரிகளை பற்றியும், அவருடைய இறப்பை பற்றியும், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் சுட்டிக்காட்டுகிறது, விளக்கி கூறுகிறது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 12ஆம் அதிகாரம் இயேசு தன்னுடைய பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் இந்த லாசர், மரியா, மார்த்தா சகோதரிகளை வீட்டிற்கு சென்றார். அவர்கள் விருந்து கொடுத்தார்கள். அந்த வீட்டிலே விருந்து நடைபெற்றது. மரியா விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தால் அவருடைய பாதத்தை கழுவினார். அது சீடர்களுக்கு கூட இடரலாக இருந்தது என்ற நிகழ்ச்சியை சொல்வது மட்டுமல்ல, லாசரை யூதர்கள் கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தார்கள், திட்டமிட்டார்கள் என்கிற செய்தியையும் இந்த யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த நாளில் இந்த 3 பேர் நமக்கு என்ன செய்தியை சொல்ல முடியும்? அதுதான் முக்கியம். ஒரு விழா நாளிலே அல்லது நினைவு நாளிலே நாம் கொண்டாடுகிற புனிதரோ புனிதையரோ என்ன செய்திகளை சொல்ல முடியும்? முதலாவது லாசரை எடுத்துக்கொள்வோம். லாசர் சிறப்பான விதத்திலே இயேசுனுடைய நண்பராக விளங்கியவர். அவரே சொல்லுகிறார், என்னுடைய நண்பன் லாசர் இறந்து விட்டான். இயேசு எத்தனையோ பேரோடு நட்பரோடு பழகி இருக்கிறார். ஆனால் லாசர் மீது வைத்திருந்த அன்பு அளவு கடந்தது. எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே மிக குறுகிய வசனமாகிய இயேசு அழுதார் என்கிற அந்த வாக்கியம் இந்த பகுதியிலே 11ஆம் அதிகாரம் 35 இடம்பெறுகிறது. இயேசு அழுதார். இயேசு அழுகின்ற சூழல் வெகு வெகு அரிது. அவர் எருசலேமினுடைய அழிவை நோக்கி கண்ணீர் வடித்தார். அது ஒன்றுதான் விவிலியத்திலே அந்த இயேசு அழுத நிகழ்வை சொல்லுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டும்தான் இயேசு அழுதார் என்கிற அந்த சிந்தனை எடுத்துச் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இயேசு லாசரிடத்தில் அன்பு கொண்டிருந்தார், நட்பு கொண்டிருந்தார். அந்த லாசர் இறந்த போது அவருக்கு உயிர்ப்பு கொடுக்கின்ற ஒரு
உன்னதமான நிகழ்வை நடத்தி காட்டுகிறார். இயேசு உயிர்ப்பித்த நிகழ்வுகளிலே இது மிக முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வில் தான் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும். அப்படி என்றால் லாசர் வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறான். அவன் இறந்து விட்டான், ஆனால் இறந்தவன் இப்பொழுது புது வாழ்வு பெற்றிருக்கிறான். மீண்டும் புது வாழ்வு பெறுவதனுடைய அடையாளமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் செத்துக்கொண்டு இருக்கிறோம். நாம் அறிவியல் பூர்வமாக எடுத்தால் கூட நம்முடைய உடம்பில் இருக்கிற எத்தனையோ செல்கள், உயிர் அணுக்கள் செத்துக்கொண்டு இருக்கின்றது. அவையெல்லாம் புத்துயிர் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் புத்துயிர் பெற்றுக் கொண்டு இருக்கிறது. நம்முடைய உடல் புத்துயிர் பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதே போல நாம் எத்தனையோ அழிவுகளை நமக்கு கண் முன்னால் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் புதிய புதிய உயிர்கள் தோன்றுகிறது. பயிர்கள் வாடுகின்றன, பயிர்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. இதே போல நம்முடைய வாழ்விலும் புத்துணர்வு பெற வேண்டும். நாம் பாவ வாழ்க்கையில் வாழுகின்ற போது செத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தீமையை செய்கின்ற போது செத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செத்தவர்கள், நடைப்பிணங்கள். நாம் பிறர் மீது வெறுப்பு கொள்ளுகின்ற போது நாம் நடைப்பிணங்கள், செத்துக் கொண்டிருக்கிறோம். லாசரை போல எப்பொழுது நாம் உயிர்க்கப் போகிறோம்? மரணத்தால் லாசரை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால பாவத்தால் மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும். உயிர் பெறக்கூடிய ஆற்றல் கொடுப்பதற்கு இறைவன் இருக்கிறான். எனவே லாசர் புது வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறான். எனவே நமக்கெல்லாம் புது வாழ்வு பெற முடியும் என்பதற்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். இரண்டாவது மார்த்தா. மார்த்தா விருந்தோம்பலுக்கு பணிவிடை புரிவதற்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசுவே சொல்லுகிறார், நான் பணிவிடை புரிவதற்காக வந்தேன், பணிவிடை பெறுவதற்காக அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பணிவிடை புரிய வேண்டும். திருத்தந்தை கூட தனக்கு பட்டமாக வைத்துக் கொண்டிருப்பது அடியாருக்கு அடியார். அடியாருக்கு அடியார். அவர் தலையிலே வைத்திருக்கிற அந்த தொப்பி அல்ல, அல்லது கிரீடம் அல்ல அவருடைய அடையாளம். அவர் அடிமையாக இருப்பது, ஊழியனாக இருப்பதுதான் அவருடைய அடையாளம். அதான் அவருக்கு பட்டம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னொருவருக்கு பணிவிடை புரிவதற்காக வந்திருக்கிறார், உதவுவதற்காக வந்திருக்கிறார். இதை மார்த்தா மிக அற்புதமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். தன்னுடைய விருந்தோம்பல் தன்மையின் வழியாக, இயேசுவுக்கு பரபரப்பாக பணிவிடை புரிவதின் வழியாக, அவர் வந்தபோது வரவிருக்கின்ற அந்த தன்மையின் வழியாக நம்மிடத்திலும் அந்த ஊழியன் என்கிற மனநிலை, பணிவிடை புரிய வேண்டும் என்கிற மனநிலை இருக்க வேண்டும். பணிவிடை புரிவதற்கு மனநிலை இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவே சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். தலைவனாக இருக்கிற நான் பாதங்களை கழுவுகிறேன். தலைவனே பாதங்களை கழுவ தயாராக இருக்கிறான். அவரை பின்பற்றுகிற நாமும் பணிவிடை புரிவதற்கு, பணிவிடை பெறுவதற்காக அல்ல, தலைவர்களாக மாறுவதற்காக அல்ல, மேலே இருப்பதற்காக அல்ல, கீழே இறங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதனுடைய அடையாளமாக மார்த்தா இருக்கிறார். மரியா இறைவார்த்தைக்கு செவமெடுக்கின்ற ஒரு அடையாளம், இறைவார்த்தையை அடியொட்டி கேட்கின்ற ஒரு அடையாளம், கேட்டலுக்கு ஒரு அடையாளம், லிசனிங். இன்றைக்கு உலகத்திலே இல்லாத குறை ஒன்று இருக்கிறது என்றால், பிறர் பேசுவதை, பிறர் சொல்லுவதை கேட்பதற்கு சரியான காது நமக்கு இல்லை. அது குறையாக இருக்கலாம், அல்லது நல்ல செயலாக கூட இருக்கலாம், நல்ல சிந்தனையாக கூட இருக்கலாம். நாம் எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் மரியாவோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். இயேசு மரியாவினுடைய, மார்த்தாவினுடைய, லாசருடைய வீட்டிற்கு வந்தபோது மனக்கலக்கத்தோடு வந்தவர். நீங்கள் லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீர்கள் என்றால் தெள்ள தெளிவாக தெரியும். இயேசு எருசலேம் நோக்கி புறப்படுகிறார். 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, விருந்துக்கு வந்திருக்கிறார், லாசர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எனவே எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அங்கே இடைத்தங்கள் தான் லாசருடைய வீடு. அப்பொழுது இந்த எருசலேமினுடைய மரணத்தை பற்றி அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக அழுத்தம் இருந்திருக்கும், தான் படப்போகிற பாடுகளை பற்றி எந்த அளவுக்கு அவரிடத்தில் அழுத்தம் இருந்திருக்கும், அவற்றையெல்லாம் கேட்கின்ற ஒரு
அன்பு சீடத்தியாக மரியாள் இருக்கிறார். சொல்லப்போனால் மரியாதான் இந்த சீடத்தினுடைய ஒரு முன்னோடி என்று சொல்ல முடியும். இயேசுவினுடைய பெண் சீடத்துவத்தினுடைய முன்னோடி மரியா. ஏனென்றால் அவர் கேட்பது மட்டுமல்ல, இனி நற்செய்தி எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலையிலும் இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மரியா, மார்த்தா, லாசர் இந்த 3 பேருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற வழியிலே நாமும் லாசரை போல புது வாழ்வு பெற முடியும் என்று உணர்ந்து கொள்வோம். நாமும் மரியாளைப் போல, மார்த்தாவை போல பணிவிடை புரிய முடியும் என்று உணர்ந்து கொள்வோம். அதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாமும் இயேசுவினுடைய இறைவார்த்தையை செவிமடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் மரியாவை போல என்பதை உணர்ந்து கொள்வோம். எப்பொழுது இறைவார்த்தையை கேட்டு பணிவிடை புரிவதற்கு தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் எல்லாரும் புது வாழ்வினுடைய மக்கள். இதன் வழியாக நாமே மரியாவாக, மார்த்தாவாக, லாசராக புதுப்பிறப்பெடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழுடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி நம் எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாசர், மரியா, மார்த்தா இவர்களில் விளங்கியவும் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. இவர்களுடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களாகிய லாசர், மார்த்தா, மரியா இவர்களின்
வியத்தகு சாட்சியத்தால் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆமையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என்
நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்கள், மறைசாட்சிகள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித லாசர், புனித மார்த்தா, புனித மரியா, இவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிறைவாழ்வு தருவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரிந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலையத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய், ஒளியாமிரையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்டவும் ஒரே திருமகரின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித லாசர் மரியா மார்த்தாவின் எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் மது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவோடு ஆசீரழித்து பாதுகாப்பாராக. இறைவனின் பேரன்பையும் அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.